எக்ஸலண்ட். ஸோ பைத்தான் எக்ஸசைஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். ஜாவா, C#, பைத்தான், PHP, இப்போ கூகுளினுடைய கோ, இந்த மாதிரி நிறைய புது புது லாங்குவேஜ்லாம் வருங்க. பட் எல்லாமே மொழி தான், கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மொழி. ஆனால் உண்மையாலுமே ஒரு கம்பெனி என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்களுடைய C++ லாஜிக்கல் திங்கிங் கோர்ஸை கண்டிப்பாக படிங்க. அப்போ தான் நம்ம கம்பெனியில் ஈஸியாக என்ட்ரு ஆக முடியும். அப்படியே என்ட்ரு ஆனாலும் ஷைன் ஆக முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியேட் டப்புல்ஸ் ஆஃப் எ நம்பர் அண்ட் கியூப். From a given list of numbers, create list of tuples each containing the number and its cube. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 5, 2ன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படின்னா 1 அதுக்கு உண்டான கியூப் என்ன 3, 5 அதுக்கு உண்டான கியூப் என்ன 125, 2 அதுக்கு உண்டான கியூப் என்ன 8. இந்த மாதிரி எனக்கு ஒரு லிஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சரி, இது எப்படி பண்ணுறது? அதுக்கு முன்னால் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ பைத்தானில் என்ட்ரு ஆகிறேன். ஸோ இப்போ A = 1, 5, 2 இது மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஃபார், அந்த லிஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளார ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். என்னடா V for V in அப்படின்னு போடுறோமே, ஏன் இந்த மாதிரி V for Vன்னு போடணும்னு நினச்சிருப்போம். ஸோ அதுக்கு உண்டான ரிசல்ட்டு இங்கே நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா V, பவர் ஆஃப் V, 3 ஃபார் V in A. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன அர்த்தம்? ஏங்கிறது லிஸ்ட்டு, அதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் எடு, அந்த எலிமெண்ட்டை Vன்னு வச்சுக்கோ, அந்த Vயை எனக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபால்ட்டாக வெறும் V மட்டும் அனுப்புவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை ஒரு டப்புலாக மாற்றுறேன். அதாவது இந்த V அப்படியே, அதுக்கப்புறம் பவர் ஆஃப் V, 3 பாருங்கள், நமக்கு வேணுங்கிறது கிடச்சிருச்சு. ஓகே, 1/3 1 தான். ஸோ நம்ம இங்கே தான் தப்பாக போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக 1/3 1 வரணும். ஓகே, சரி, அப்போ இது கரெக்டாக இருக்குது. 5/3 125 இது வருது. ஸோ பாருங்கள், நம்ம எந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற லாஜிக்கல் திங்கிங் நமக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளால் கோடிங் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லாஜிக்கல் திங்கிங் நீங்கள் கற்றுங்கன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் கெப்பாசிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் கொடுத்துருக்கிற எக்ஸசைஸை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம், ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கேன். இதை நீங்களே பண்ணிடுவீங்க. ரைட், இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ். ஈச் டே சேல்ஸ் இஸ் கிவன் இன் எ லிஸ்ட் ஆஃப் டப்புள் ஆஸ் கிவன் பிலோ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சேல்ஸ் ஆச்சுன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டப்புள் இருக்குது. இப்போ இதிலேருந்து என்ன அவுட்புட் கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த 20% ஆஃப் த டோட்டல் சேல்ஸ். ஸோ இந்த 25,000, 27,500, 52,125 இன்னும் நிறைய இருக்கலாம். சப்போஸ் இது 3 தான் இருந்ததுன்னா இந்த 3 சேல்ஸ் டோட்டலையும் எடுக்கணும். அதில் 20% எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சி டிஸ்பிளே பண்ணுங்க. அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் லாஜிக்கல் திங்கிங். இதுக்கு ரிசல்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா காலர் தூக்கி விட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ரோக்ராமிங் வரும்னு அர்த்தம். உங்களுடைய கோடிங்கை support@collectiva.in அப்படின்ற கோடிங்க்கு அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு C++ லாஜிக்கல் திங்கிங் படிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். நல்லபடியாக லைஃப்பில் ஷைன் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.